எல்லோருக்கும் வணக்கம். இப்போ ஒரு ஊறுகாய் மாதிரி ஒன்று ஸ்டார் ஃப்ரூட்டில் பண்ண போகிறோம். பாருங்கள், இது வரைக்கும் நீங்கள் பண்ணியிருக்க மாட்டீங்க. பழுத்ததாக இருந்தாலும் சரி, பாதி பழுத்ததாக இருந்தாலும் சரி, பழம் எடுத்துக்கோங்க. அடுத்தது கடுகு, எண்ணெய் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு, உப்பு, கருவேப்பிலை, கொஞ்சம் சர்க்கரை, ஒரு 1/4 ஸ்பூனோ அல்லது 1/2 ஸ்பூனோ, காரத்துக்கேற்ற மிளகாப் பொடி, மஞ்சப்பொடி, அந்த பழம் நல்லா பழுத்த ஸ்டார் ஃப்ரூட்டாக இருக்கட்டும், இல்லைனாலும் பச்சையும் பழமுமா இருக்கிற ஸ்டார் ஃப்ரூட் எடுத்துக்கோங்க. அதையும் இந்த மாதிரி துண்டு பண்ணிக்கோங்க. ஏதாவது சின்ன சின்ன விதை இருக்கலாம், அது வேணுனாலும் எடுக்கலாம், வேண்டாட்டி ஒன்றும் ஆகாது. இப்போ அடுப்பில் வடைச்சட்டி வச்சு எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றி கடுகு போட்டுருங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கருவேப்பிலை போடுங்க. பாதி பச்சை பழமாகவும் பாதி பழுத்த பழமாகவும் எடுத்துக்கோங்க, அப்போ நல்லாயிருக்கும். பழத்தையும் கொட்டிடலாம். கொட்டிட்டு மஞ்சப்பொடி ஒரு 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சப்பொடி, தூள் மிளகாய் பொடி, உங்களுக்கு எந்த அளவு காரம் வேணுமோ, அதிகமாக வேணுன்னா அதிகமாக எடுத்துக்கோங்க, குறைவாக வேணுன்னா குறைவாக எடுத்துக்கோங்க, அது உங்கள் இஷ்டம். அடுத்தது உப்பு, 1/4 ஸ்பூனோ 1/2 ஸ்பூனோ சர்க்கரை, அதையும் உள்ளே போட்டுடலாம். உடனே போட்டுட்டு அந்த பழம் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டத்தை வச்சு மூடிடுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த வேலை செஞ்சிடலாம். நல்லா கலக்கிவிட்டு ஒரு தட்டம் வச்சு மூடிடுங்க. நல்லா வேகிட்டு கொஞ்சம் நேரம், ஒரு 10 நிமிஷம் வேகிட்டு. பத்து நிமிஷம் கழித்து தட்டத்தை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா அந்த பழம் வெந்திருக்கும், முழுசாகவே இருக்கும். அதனால நம்ம கொஞ்சம் அந்த கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சம் குத்தி குத்தி விட்டோம்னா உடஞ்சி கிடைக்கும். இல்லைன்னா முழுசாக வேணுனாலும் அப்படியேவும் வச்சுக்கலாம். அப்போ தண்ணி தனியாக பழம் தனியாக நிற்கும். அதனால கொஞ்சம் குத்தி விட்டிங்கன்னா கொஞ்சம் குழம்பு பதத்துக்கு வந்துடும். நீ கொஞ்சம் இந்த தண்ணி சுண்டுனதையும் மீதி கொஞ்சம் தண்ணி இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. இது சாப்பாட்லேயும் சாப்பிட்லாம், போட்டு சும்மாவும் எடுத்து சாப்பிட்லாம். ஏதாவது வேறு ஏதாவது சப்பாத்தி, இட்லி எதுக்கு வேணாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஆகும். வெளியிலேயே வச்சிங்கனாலும் 1 நாள் 2 நாள் கெடாமல் இருக்கும். நீங்கள் மீதம் இருந்தால் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், எப்போ வேணாலும் எடுத்து உபயோகப்படுத்திக்கலாம். இது ஸ்டார் ஃப்ரூட்லேயே ஊறுகாய். அடுத்து கொஞ்சம் அளவான தண்ணி இருக்குது, போதும். இந்த லெவல் தண்ணி இருந்ததுன்னா அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கியாச்சு. போட்டு கொஞ்சம் உப்போ ஏதோ பத்தலின்னா கொஞ்சம் திரும்ப சேர்த்திக்கலாம். ஆற வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஒரு சின்ன பீஸை. குழம்பு, ரசம் எதுவானாலும் தொட்டு சாப்பிட்றதுக்கும் ஆகும் இது, சாப்பாட்டு கூட. இப்போ எல்லாமே இது கரெக்டாக இருக்குது, அதனால் வேறு எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. இனி ஆற வச்சு நீங்கள் வெளியவே அடுத்த நாள் நைட்டு வரைக்கும் வச்சுக்கலாம். இல்லைன்னா உள்ள ஃப்ரிட்ஜில்